அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லா, நோன்பு ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. உங்களுக்கும் அப்படி தான் போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு இஃப்தார் ஃபீஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். நிறைய ரெசிபிஸ் சீக்கிரமாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஃபலாஃபல் பண்ணுறதுக்கு கொண்டக்கடலை ஊற வச்சுக்கலாம். கொண்டக்கடலை பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதை நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ நீங்களும் ஃபலாஃபல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நைட்டே ஊற வச்சுருங்க. இப்போது நம்ம பால் எடுத்து பால் காய்ச்சலாம். நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் புட்டிங் தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தான் நான் பால் எடுத்திருக்கேன். ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துகிட்டு அதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அதிலிருந்து நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம கஸ்டர்ட் மிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காகத்தான் ஃபஸ்ட்டு பாலை தனியாக எடுத்துருங்க. நீங்கள் கண்டிப்பாக பச்சை பாலில் தான் நீங்கள் கஸ்டர்ட் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் கட்டி பிடிக்காமல் இருக்கும். ஸோ இந்த பாலை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இப்போது 1/2 லிட்டர் பாலுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நிறைய 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இல்லை எனக்கு நல்லா டிக்காக கட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு செமி சாலிட் மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போது பால் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இதில் சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் பார்த்திங்க அப்படின்னா 2 கப் சுகர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கரெக்டான ஸ்வீட் உங்களுக்கு கொடுக்கும். ரொம்ப ஸ்வீட் கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு நல்லா இருக்காது. ஸோ கரெக்டாக நம்மளுக்கு இருக்கணும்னா 2 கப் போதும். இப்போது நம்ம கஸ்டர்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நீங்கள் கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டிக்கன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி திக் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா டிக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பவுடர் கூட ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது இதை அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இதை நம்ம டிஸ்டர்பே பண்ண வேணாம். ஸோ நான் மார்னிங்கே இதை செஞ்சுட்டேன். அப்போ தான் நம்ம ஈவினிங் சாப்பிடும் போது நல்லா சில்லுன்னு இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா சில்லுன்னு ஆகிற வரைக்கும் ஃப்ரிட்ஜிலே இருக்கட்டும். இப்போது நம்ம ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஜெல்லி தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஜெலாட்டின்லாம் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்கிற அகரே போதும். உங்களுக்கு அதுவே நல்லா ஜெல்லி மாதிரி கிடைக்கும். ஸோ 2 கப் வாட்டருக்கு நான் 1.5 ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்காக நான் 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இல்லை நம்மளுக்கு அகர் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா டிக்காக வேணுங்கிறப்ப நம்ம 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் வேணுங்கிறதுனால நம்ம கம்மியாக போட்டுக்கிறோம். அடுத்து சுகர் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா உங்களுக்கு இந்த அளவுக்கு அது கொதிக்கணும். நல்லா கொதிச்சு ஃபுல்லாக கரையணும். ஸோ அது வரைக்கும் நல்லா பாயில் பண்ணுங்கள். இப்போது இதை நம்ம இன்னொன்று ஒரு கிளாஸ் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். நம்ம இன்றைக்கி 2 கலராக பண்ண போகிறோம். ஸோ அதனால் பாதியை இந்த ட்ரேயில் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம ரெட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் லிக்விட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் ஃபுட் கலர். உங்கள்கிட்ட லிக்விட் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா ரெட் ஃபுட் கலர் பவுடர் இருக்கும் இல்லையா, நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஒரு பவுல் எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்கிற அகரையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு நம்ம க்ரீன் கலர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் க்ரீன் கலரு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் நம்ம அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் இதை அப்படியே நம்ம வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சியா சீட்ஸ் நான் சோக் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ காலையிலே வச்சுட்டோன்னா நல்லா ஊறி பொதன்னு வந்துடும். ஸோ அதுக்காக தான் சியா சீட்ஸ் நான் ஊற வைக்கிறேன். ஸோ அதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு சைடில் பேன் எடுத்துகிட்டு அதில் பால் காய்ச்சிக்கோங்க. இது ஒரு 2 கப் அளவுக்கு பால் எடுத்து நல்லா காய்ச்சினதுக்கப்புறமா அதில் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பாலையும் எடுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நல்லா சில்லுன்னு இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா நான் போன்லெஸ்ஸாக தான் நான் எடுத்திருக்கேன். போன் கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான், உங்களோட டேஸ்ட் பொறுத்து தான். எனக்கு போன்லெஸ்ஸாக இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ வீட்டில் எல்லோரும் அப்படி தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் போன்லெஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் மேகி மசாலா இருக்கு இல்லையா, அதாவது மேகி மேக்கர். நார்மலாக இருக்கிற ஒரு மேகி மேக்கர் தான். இதை
வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணுறதுனால உப்பு வந்து பார்த்தே ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூனே வந்து போதும். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் தான். இது அப்படியே வந்து ஊறட்டும். இப்போது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருந்த கொண்டக்கலையை வந்து எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 to 15 ஹார்ஸ்க்கு மேலே இது வந்து ஊறியிருக்கு. நல்லா வந்துட்டு இதாக வந்துருச்சு. ஸோ இதை அப்படியே வந்து ட்ரைன் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். இப்போது இதில் நம்ம வந்து ஒரு 8 பல் பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட ஒரே ஒரு வெங்காயம் இந்த மாதிரி சும்மா ரஃப்பாக கட் பண்ணி தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 3 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி என் கை அளவுக்கு வர அளவுக்கு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து உப்பு பார்த்திங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சீரகத்தூள், அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இது எல்லாமே நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண கொண்டக்கலையை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரைக்கும் போது ஸ்டெக் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி தனியாக வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும். நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ளோவியாக போயிடும். ஸோ கன்சிஸ்டன்சி தப்பாக இருக்கும். தண்ணி வந்து லைட்டாக தொளிச்சு மட்டும் விட்டு அரைச்சா போதும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வரணும். இப்போது ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக வந்து எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுங்க. நீங்கள் பாலாக போடலாம், இல்லைனா கட்லெட் ஷேப்பில் கூட போடலாம். உங்களோட இஷ்டம் தான். நான் இன்றைக்கி பால் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா ஒரு கோல்டன் கலர் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கருகாமல் இருக்கும். நம்மளோட சூப்பரான ஒரு ஃபலாஃபல் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சிம்பிள் தான், ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபலாஃபல் இஃப்தாருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் செஞ்சுருந்தேன். ஆல்ரெடி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெசிபி நான் எப்படி செய்கிறேங்கிற வீடியோ போட்டதுனால இதை டீட்டெயில்டாக கொடுக்கல. ஸோ அந்த வீடியோட லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரோசன் இருந்தனால நான் சட்டுன்னு அந்த வேலை எனக்கு முடிஞ்சிருச்சு. ரொம்ப சூப்பரான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம புட்டிங் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா சில்லுன்னு ஆகிடுச்சு. ஸோ இப்போ அதை வந்து எடுத்தாச்சு. இப்போ மேலே நம்ம லைட்டாக டெக்கரேஷன் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு போமோகிரானேட் வந்து எடுத்து நல்லா இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட் கஸ்டர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எது வேணாலுமே ஆட் பண்ணலாம், நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் பனானா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் சொல்லப்போனால். இல்லை நீங்கள் ஆப்பிள் ஆட் பண்ணிக்கலாம், கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக வந்துட்டு பாதாம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான புட்டிங்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட அகர் அகர் செட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். அகர் அகர் பார்த்திங்கன்னா நல்லாவே செட் ஆகி வந்திருக்கு. எல்லாமே மார்னிங்கே இதெல்லாம் பண்ணதுனால சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஜெல்லி ஓகே ரெடி ஆகிடுச்சு. க்ரீன் கலரில் இருக்கிறதுமே பார்க்கலாம். அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா சூப்பராக செட் ஆகி வந்திருக்கு. இப்போது இதெல்லாமே எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சியா சீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம வேக வச்ச சேமியா அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஜெல்லியை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ரெட் கலர் ஜெல்லி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலர் ஜெல்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அகர் அகர் தான் ஜெல்லியாக யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் கொஞ்சமாக ஆப்பிள், கொஞ்சமாக வந்துட்டு போமோகிரானேட் ஆட் பண்ணிட்டு நம்ம மார்னிங்கே காய்ச்சி வச்சுருந்த ஃப்ரெஷ்ஷான ரோஸ் பால் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நான் வந்து பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் நான் வந்து வைக்கிறேன். நீங்கள் வெண்ணிலா வச்சுக்கலாம், எந்த ஐஸ்கிரீம் வேணாலும் வைக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக வந்துட்டு சாக்லேட் சிரப் வந்து ஆட் பண்ணிட்டு சூப்பராக வந்துட்டு டெக்கரேட் பண்ணியாச்சு. இப்போது இதில் லைட்டாக டாப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆல்மண்ட், அப்புறமா வந்து ஒரே ஒரு செரி, சூப்பரான ஃபலூடாவும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் நல்லா சில்லுன்னு இருக்கிற ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணி ஐஸ் க்யூப்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிளேட்டில் மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து இப்போ நான் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் இருக்கு இல்லையா, அந்த வந்து அப்படியே வந்து டிப் பண்ணி வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு திருப்பி வந்து இந்த மாதிரி கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராசஸ் 3 டைம்ஸ் நீங்கள் வந்து பண்ணணும். ஆயில் ஹீட் ஆனதோட ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஃப்ரைடு சிக்கன் வந்து ரெடி. இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு நாள் போடுறேன் இன்ஷா அல்லாஹ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஒரு சூப்பரான இஃப்தார் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டுக்கு கெஸ்ட் வரப்போ இந்த மாதிரி நம்ம செஞ்சோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.